மிஸ்டர் பாபி சொன்ன மாதிரி ஆயுர்வேதம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சாரு. ஒரே சிங்கிள் ப்ராடக்ட் அலோவேராங்க. பட் நான் வந்து என்ன 3 கேள்வி என்ன கேட்டேன் அப்படின்னா, இந்த அலோவேரா மட்டும் வேலை செய்யல அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில் 350 ப்ராடக்ட் வந்திருக்குமா அப்படின்னு. ரெண்டாவது கேள்வி நான் கேட்டது என்னன்னா, இந்த அலோவேரா மட்டும் வேலை செய்யல அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில் 20 மில்லியன் மெம்பர்ஸ் வந்திருப்பாங்களா அப்படின்னு. மூணாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலோவேரா மட்டும் வேலை செய்யலாம் இன்னைக்கு இந்தியாவோட டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் டர்ன் ஓவர். அப்போ இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ராடக்ட். அதனால தான் வந்துட்டு ஐ ஃபீல் இட்ஸ் நம்மளுக்கு நல்ல ஐ ஹேவ் வெரி பிரைட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபுல்லாக இறங்கணும். அண்ட் ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா வாய் ஐஎம்சி டிஃப்ரெண்ட் தென் எனி அதர் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு மலேசியாவில் 3000 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்கு. பட் அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்க கிட்ட யாருக்கிட்டயுமே சொந்த பிளான் கிடையாது, சொந்த ரா மெட்டீரியல் கிடையாது, சொந்த ரிசர்ச் சென்டர் கிடையாது, சொந்த சயின்டிஸ்ட் கிடையாது. அதில் 1-2 கம்பெனிக்கு இருக்காங்க. பட் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஐஎம்சி ஸ்டாண்ட் அவுட். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அஃபோர்டபுள் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப், ஆல்மோஸ்ட் ஹோல்சேல் பிரைஸ். அதாவது என்னோட 30 வருஷம் அனுபவத்தில் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யார் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வருவாங்கன்னா இந்த லோ இன்கம் குரூப், இந்த B40 கேட்டகரி. ஏன்னா அவங்களுக்கு தான் லட்சியம் கனவு இருக்கும். சிறிய முதலீடை போட்டு எப்படி பெரிய லெவலுக்கு அவங்களோட லட்சியம் கனவு அடையணும் அப்படின்னு உள்ளுக்கு வரும்போது, அதே இந்த ப்ராடக்டோட விலை 300-400 வெள்ளி இருந்துச்சுன்னா அவங்களால மார்க்கெட் பண்ண முடியாது. அவங்களோட சிக்கல் ஃப்ரெண்ட் அந்த லெவல்ல தான் இருப்பாங்க. மேபி ஒரு மாசம் வாங்குவாங்க, மறு மாசம். பட் அதே ஐஎம்சியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் as low as 9 ரிங்கெட், 9 ரிங்கெட்டுக்கு பொருள் இருக்கு. அப்போ எல்லாரும் பாக்கெட்லயும் அந்த 9 ரிங்கெட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது வந்து ஒரு வாய்ப்பு, இதை வந்து ஒரு பகுதி நேரமா இல்லை முழு நேரமா இந்த வியாபாரத்தை பண்றதுக்கு. நான் நாலாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசினஸ் பிளான் வந்து ஸ்டெப் அப் பிளான். அதாவது மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ப்ராடக்ட் பேஸ் பிசினஸ். இந்த மாதிரி ப்ராடக்ட் பேஸ்க்கு இதுதான் சரியான பிளான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் பில்டர்ஸ், நம்ம மாதிரி பில்டர்ஸ் வித் கெட் பே எவ்ரி ப்ராடக்ட் மூவ் விதின் உங்களோட நெட்வொர்க். அதாவது இன்னைக்கு நாங்கள் ஏன் நேஷன் வைட் ரைட் ஃப்ரம் பினாங் அப் டு ஜோஹர்பார் வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணி ப்ரிவியூ நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் உங்க நெட்வொர்க்ல இந்த நாட்டில் எங்க வாங்கினாலும் உங்களுக்கு வருமானம் அண்ட் லைக் பைனரி பிளான். தென் அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வந்து 3 இண்டஸ்ட்ரி. அதாவது ஒரு பிசினஸ்குள்ள நம்ம போறோம் அப்படின்னா எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியை வந்து இந்த வியாபாரம் நோக்கி போகுது அதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு அதை நம்ம ரிசர்ச் பண்ணணும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஐஎம்சி லெவரேஜ் ஆன் 3 மெகா இண்டஸ்ட்ரி இந்த நாட்டில். ஒன்னாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ். இந்த இண்டஸ்ட்ரி பார்த்தா இஸ் $1 trillion இண்டஸ்ட்ரி. ஓகே. ஸோ அதே மலேசியாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இஸ் பூமிங் இண்டஸ்ட்ரி. அது மூளைக்கு மூளை மெடிக்கல் சென்டர் திறந்து போய்கிட்டு தான் இருக்காங்க, ஃபார்மசி திறந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் பற்றாக்குறை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் 1950, 60, 70 போனவங்க இன்னைக்கு 50 வயசு தாண்டிட்டாங்க. இந்த ஏஜிங் பாப்புலேஷன் வந்து கீப் ஆன் இன்க்ரீசிங். ஸோ அதனால இந்த டிமாண்ட் அங்கே இருக்கிறதுனால நம்மளோட ப்ராடக்டும் எல்லாமே வெல்னஸ் சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் தான். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங். இன்னைக்கு ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இஸ் நீச் ட்ரெண்ட், நிறைய கொடிசன் உருவாக்கி இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கும் நம்மளுக்கு என்ன, எஸ்பெஷலி நிறைய பேர் ஆன்லைன்ல சொந்தமா ப்ராடக்ட் எடுத்தா வந்து டிக்டாக் எல்லோ பேக்ல விற்கணும் அப்படின்னு ஈடுபடுவாங்க. பட் அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சொந்தமா ஆன்லைன் ப்ராடக்ட் எடுத்து அது விற்கணும் அப்படின்னா நீங்க சொந்தமா அப்ரூவல் எடுக்கணும், கஸ்டம் கிளியரன்ஸ் செய்யணும், மார்க்கெட்டிங் செய்யணும், பேக்கேஜிங் செய்யணும், டெலிவரி எல்லாமே செய்யணும். இங்க அதெல்லாமே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் டேக்கன் கேர் பை த கம்பெனி. நம்ம வேலை என்னன்னா கம்யூனிட்டி பில்ட் பண்ண வேண்டியது. அவங்க சொந்தமா ப்ராடக்ட் வாங்கும்போது கம்பெனி நேரா அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த சிஸ்டம் அப்புறமேல உங்களுக்கு டீட்டெயில் வளர்க்குறேன். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இன்னைக்கு வந்து நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஸ்கெப்டிக்கலா பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபெயிலியரை தான் பார்த்துருக்காங்க. பட் லெட் மீ டெல் யூ, அதிகமான கோடீஸ்வரனை உருவாக்கக்கூடிய ஒரே இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி தான். நான் சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஐஎம்சியில் நீங்க ஒரு அங்கத்தினர் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து ஜாயினிங் வந்து 50 ரிங்கெட். இது வந்து ஸ்டாண்டர்ட் அத்தா ஜோலால. ஐஎம்சி மட்டும் இல்ல, எந்தெந்த கம்பெனி ஏஜிஎல் லைசன்ஸ் இருக்கோ அவங்க எல்லாமே மெம்பர்ஷிப் சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஐஎம்சிலையும் 50 ரிங்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் டாக்டர் அசோக் பத்தியாக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா 50 ரிங்கெட்டுக்கு ஒரு ஸ்டார்டர் கிட், ஒரு கெத்தலுக்கும் நம்ம கொடுக்க வேணா, அவங்களுக்கு வந்து இந்த எலோவேரா worth 64 ரிங்கெட் ரிட்டெயில் பிரைஸ், அதாவது மெம்பர் பிரைஸ் 49 ரிங்கெட்டுக்குள்ள ஒரு விலைவரா வந்து இலவசமா கொடுக்குறாங்க. அப்பனா உங்களோட முதலீடு இந்த வியாபாரத்துக்குள்ள நீங்க வரணும் அப்படின்னா உங்களோட முதலீடு ஜஸ்ட் 1 ரிங்கெட் தான். நான் அதே வந்து சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிலாம் ஈடுபாடு கிடையாது, நான் நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன், பட் எனக்கு இந்த பொருள் வேணும், எனக்கு வாங்கி கொண்டாந்து கொடுக்குறீங்களான்னு அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் மெம்பர் பிரைஸ் கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. அப்போ தென் நம்மளுக்கு செலவு இருக்கும். அதனால ஐஎம்சியில் வந்து இந்த ப்ரிஃபர்ட் கஸ்டமர் சிஸ்டம் வச்சிருக்காங்க. நீங்க வந்து அங்கத்தினர் ஆயிட்டு உங்களோட ஆப்ஸ்ல போயிட்டு அவங்கள ப்ரிஃபர்ட் கஸ்டமரா 20 ரிங்கெட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா
தென் அவங்க சொந்தமா ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். தென் கம்பெனி நேரா அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அப்போ 300 வெள்ளிக்கு கீழே வாங்கினா 10 ரிங்கெட் டெலிவரி சார்ஜ், 300 வெள்ளிக்கு வாங்கினா ஃப்ரீ டெலிவரி. ஈவன் ஒரு 9 வெள்ளிக்கு ஒரு லீப் பாம், ஓகே, எலோவேரா லீப் பாம் வாங்கினாலே கம்பெனி டெலிவர் பண்ணுவாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், அதனால எனக்கு என்ன லாபம்? as a பிசினஸ் பில்டர் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் பிவி வச்சிருக்காங்க. பிவினா போனஸ் வேல்யூ அப்படின்னு, அதுல பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு எலோவேரா 49 வெள்ளினா அதோட பிவி வந்து 21 பிவி. அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 49 டிவைட் பை 2.33 பண்ணீங்கன்னா 21 பிவி கிடைக்கும். இல்லைன்னா உதாரணத்துக்கு ஒரு சி பக்தன் 76 வெள்ளினா அதோட பிவி வந்து 33 பிவி. ஒரு பேசில் 26 வெள்ளினா அதோட பிவி வந்து 11 பிவி. அப்ப இந்த பிவி வந்து உங்களோட பர்சனல் சேல்ஸ்க்கு வந்துடும். உங்களோட ப்ரிஃபர் கஸ்டமர் 5 பேரோ 10 பேரோ 20 பேரோ வாங்கும் போது அந்த பிவி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பர்சனல் பிவிக்கு வந்துடும். அப்ப அது வந்து தான் உங்களுக்கு போனஸ் பே பண்ணுவாங்க. அப்ப ஒரு பிவி வந்து ஒரு ரிங்கெட் பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஐஎம்சி சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா எல்லாமே அக்குமுலேட் பிவி அண்ட் டைம் லிமிட்டே கிடையாது. என்ன அர்த்தம் அக்குமுலேட்னா, உங்களோட போனஸ் கிடைக்கிறதுக்கு எதுக்குமே டைம் லிமிட் கிடையாது, மத்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி மாதிரி. அப்ப ஸ்டார்டிங் உங்களுக்கு போனஸ் கிடைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நீங்க எத்தனை செய்யணும்னா 150 பிவி செய்யணும். பிஜிபிவினா பர்சனல் அண்ட் குரூப் பிவி. 150 பிவினா 2.33 பண்ணீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 380 ரிங்கெட்க்கு. அப்ப 350 ரிங்கெட்டுக்கு நீங்க பர்சனல் சேல்ஸ் செஞ்சிட்டீங்க அப்படின்னா, உங்க ப்ரிஃபர் கஸ்டமர் வாங்கி நீங்களும் சேர்ந்து வாங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் 150 பிவி வந்துருச்சுனாலே அந்த மாசம் உங்களுக்கு 10 விழுக்காடு போனஸ். அப்போ 15 ரிங்கெட் போனஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க் கிரெடிட் ஆயிரும். இது எல்லாமே நேரா உங்க பேங்க் அக்கௌண்ட் தான் கிரெடிட் ஆகும் மாதம் மாதம். ஓகேங்களா? ஒவ்வொரு மாசமும் வந்து 7ஆம் தேதி 8ஆம் தேதிக்குள்ள உங்க லோக்கல் பேங்க் கிரெடிட் ஆயிரும். வாட் எவர் மினிமம் 150 பி வந்துச்சுன்னா இன் சிங்கிள் மந்த்ல. அப்ப அக்குமுலேட் சொல்றது வந்து அதே நீங்க அக்குமுலேட் பண்ணி குரூப்பா 1500 பிவி டச் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து 20 விழுக்காடு. அப்ப இது அக்குமுலேட்னா இந்த மாசம் வந்து ஒரு 1000 பிவி செஞ்சிட்டீங்க, மறு மாசம் 500 சரிங்க. அப்ப டோட்டல் பண்ணி 1500னா மறு மாசம் நீங்க வந்து 20 விழுக்காடு ரேங்க்ல இருப்பீங்க. அதே வந்து நீங்க அக்குமுலேட் பண்ணி 5000 பிவி டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்க வந்து ஒரு 25 விழுக்காடு சீனியர் அசோசியேட் ஆயிருவீங்க. தென் எப்ப நீங்க 10,000 பிவிக்கு மேல அக்குமுலேட் பண்ணி ரீச் பண்ணி நீங்க உங்க குரூப் வளர வளர 10,000 பிவிக்கு மேல வரும்போது நீங்க வந்து 30 விழுக்காடு உங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் அசோசியேட் அப்படின்னுவாங்க. இன்னொரு குட் நியூஸ் ஐஎம்சில பாத்தீங்கன்னாக்கா, நீங்க ஒவ்வொரு ரேங்க் போகும்போது, அதாவது ஸ்டார் அசோசியேட்ல இருந்து சூப்பர் ஸ்டார் வரைக்கும் கம்பெனி உங்களை வந்து டிமோட் பண்ணவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு வாட்டி 30 விழுக்காடு அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு மாசம் லீவ் எடுத்துட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு நீங்க பிசினஸ் திருப்பி வரீங்க அப்படின்னு அப்ப ஆரம்பிக்கும் போது நீங்க வந்து ஒரு 1000 பிவி தான் செய்றீங்க வச்சுங்க. அப்ப 1000 பிவினா உங்களுக்கு 10 விழுக்காடு தான் உங்களுக்கு அந்த 10 விழுக்காடு வால்யூம்ல தான் உங்களுக்கு கொடுக்கணும். பட் ஐஎம்சி என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு வாட்டி நீங்க 30 விழுக்காடு அடைஞ்சிட்டீங்கன்னா அப்ப நீங்க 1000 பிவிசினா உங்களோட போனஸ் வந்து 300 ரிங்கெட். ஸோ இதுதான் இந்த ஐஎம்சியோட சிஸ்டம். மற்ற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி டார்கெட் கொடுப்பாங்க. தென் அப்போ ஒரு வாட்டி அந்த மாசம் அந்த டார்கெட் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா எந்த அமௌண்ட் டார்கெட்ல இருக்கீங்களோ அந்த பெர்சன்ட் தான் கொடுப்பாங்க. இங்க அப்படி கிடையாது. ஸோ ஒரு வாட்டி 30 விழுக்காடு அடைஞ்சிட்டீங்கன்னா ஃபார் எவர் சூப்பர் ஸ்டார் அசோசியேட். இது வந்து டைம் லிமிட் கிடையாது. இது 3 மாசம் பிடிக்கலாம், 6 மாசம் பிடிக்கலாம். அது உங்க கையில இருக்கு எந்த அளவுக்கு நீங்க கமிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அதே வந்து நீங்க வந்து சிங்கிள் பிசினஸ் மேன், ஓகே, நீங்க குரூப்பை உருவாக்கிட்டு ஒரே மாசத்துல நீங்களும் உங்க டீம் வந்து 5000 பிஜிபிவினா பர்சனல் அண்ட் குரூப் பிவி அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 30% ஃபாஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னுவாங்க, இல்லைன்னா குவாலிஃபைட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னுவாங்க. பிசைட் உங்களோட 30 விழுக்காடு கம்பெனி அதுக்கு மேலே வந்து 4 விழுக்காடு கண்ட்ரி டர்ன் ஓவர் போனஸ் கொடுப்பாங்க. கண்ட்ரி டர்ன் ஓவர் ஐஎம்சி மலேசியாவோட டர்ன் ஓவர்ல இருந்து 4 விழுக்காடு ப்ராஃபிட் ஷேரிங் கொடுப்பாங்க. எந்த கம்பெனியும் கொடுக்காத ஒண்ணு ஐஎம்சி கொடுக்குறாங்க. as low as a மினிமம் ரேங்க் லெவல்ல குவாலிஃபை சூப்பர் ஸ்டார்லயே உங்களுக்கு 4 விழுக்காடு சிடிஓ போனஸ் இருக்கு. இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, உங்க குரூப் மட்டும் இல்ல, டோட்டல் கம்பெனி 1 லட்சம் பிவி செஞ்சிச்சு அப்படின்னா அதுல இருந்து 4 விழுக்காடு 4000 வெளியே எடுத்து ஒரு 10 பேர் குவாலிஃபை பண்ணா ஒவ்வொரு ஆளுக்கும் 400 ரிங்கெட் இருக்கு. சரிங்களா? இதை எப்படி எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, குவாலிஃபை சூப்பர் ஸ்டார் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க பர்சனலா 500 பிவி செஞ்சிருக்கீங்க. இப்போ இந்த குரூப்ல வந்து உங்களுக்கு தேவை 5 குரூப் தான் நீங்க உருவாக்கணும். உங்க நெட்வொர்க்ல வந்து 5 குரூப்பை உருவாக்கணும். அப்ப குரூப் ஏ 1000 பிவி செஞ்சிருக்கு, குரூப் பி 2000 பிவி, குரூப் சி 500 பிவி, குரூப் டி 500 பிவி, குரூப் இ 500 பிவி. அப்ப இதெல்லாம் டோட்டலா பண்ணீங்கன்னா நீங்க வந்து 500 பிவி. அப்ப நீங்க வந்து குவாலிஃபைட் சூப்பர் ஸ்டார் ஆர் ஃபாஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு.
நான் அப்போ உங்களுக்கு வந்து 4 விழுக்காடு கம்பெனி டர்ன்ஓவர்லேருந்து ப்ராஃபிட் ஷேரிங் ஈக்குவலி ஷேர் டு ஆல் த குவாலிஃபைட் சூப்பர் ஸ்டார். நான் அப்போ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா இன்னைக்கு யார் உங்களை அழைச்சிட்டு வந்தாங்க நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க இந்த சிஸ்டம் இன்னும் டீட்டெயிலாக எப்படி. நான் இன்னைக்கு வந்து மேலோட்டமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். நான் அப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 30% அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா 3 மாசமா 6 மாசத்துல தென் forever நீங்க 30%. அதுக்கு அங்கிட்டு உங்களோட கமிஷன் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு பேசில் ரிட்டைல் பிரைஸ் பேசில் பார்த்தீங்கன்னா 34 வழி, நம்ம வாங்குற விலை அசோசியேட் பிரைஸ் 26 வழி. அப்ப நம்ம வாங்கி கிரி கண்ணன் பண்ணாலே நம்மளுக்கு 8 வழி லாபம் இருக்கு. தென் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் 11 பிவில இருந்து உங்களுக்கு 30 விழுக்காடு, அப்ப அங்க ஒரு 3 வழி 30 இருக்கு. ஸோ அப்ப டோட்டல் போனஸ் ஏர்ன் 11 வழி 30. அதுதான் உங்களோட நெட் ப்ராஃபிட். நான் அதே இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு எலவரா விற்கிறீங்க, ரிட்டெயில் பிரைஸ் 64, அசோசியேட் பிரைஸ் 49. அப்ப நீங்க வாங்கி வித்தோன்னே 15 ரிங்கெட் ப்ராஃபிட், அதோட பிவி 21 பிவி, அப்ப 30 விழுக்காடு உங்களுக்கு அங்க ஒரு 6 வழி 30 இருக்கு. ஸோ அப்ப டோட்டல் 21 வழி 30. ஸோ இதுதான் அதோட பேசிக் கல்குலேஷன். நான் அது மட்டும் இல்ல, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃபர்னு கம்பெனி ஒரு ஆஃபர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஆஃபர் இந்த மாச கடைசியோட முடியுது. ஸோ அதாவது புதுசா பழைய ஆளும் சரி புதுசா வர்றவங்க இன்னும் யாரு பர்சனலா 250 பிவி டச் பண்ணாதவங்க இந்த மாசத்துக்குள்ள இந்த மாச கடைசிக்குள்ள நீங்க 250 பிவி அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 ரிங்கெட் வர்த் ஆஃப் பயோமேக்னெட்டிக் எனர்ஜைஸ் பிரேஸ்லெட் இலவசமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால அதை பயன்படுத்துங்க. இந்த மாச கடைசி தான் இந்த ப்ரொமோஷன் இந்த மாச கடைசி வரைக்கும் வச்சிருக்காங்க. நான் அடுத்தது வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து சில்வர் ஸ்டார் ஆகணும். சில்வர் ஸ்டார் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து அடுத்த ரேங்க் போகணும். அடுத்தது சில்வர் ஸ்டார் 33 விழுக்காடு. சில்வர் ஸ்டார் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு குவாலிஃபை சூப்பர் ஸ்டாரை உருவாக்கணும். பிளஸ் உங்களோட சைட் குரூப் வால்யூம் வந்து 2000 பிவி வரணும். அப்போ பிசிடி குரூப் பிளஸ் உங்களோட 2000 பிவி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சில்வர் ஸ்டார் அப்படின்னுவாங்க, 33 விழுக்காடு. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு, 4 விழுக்காடு ஃப்ரம் த கண்ட்ரி டர்ன் ஓவர் டிராவல் ஃபண்ட் அப்படின்வாங்க. தென் அப்புறம் லீடர்ஷிப் போனஸ் இருக்கு. அடுத்தது வந்து கோல்ட் ஸ்டார் 36 விழுக்காடு. கோல்ட் ஸ்டார் அடையணும்னாக்கா நீங்க வந்து 2 குவாலிஃபை சூப்பர் ஸ்டாரை சிங்கிள் மந்த்ல உருவாக்கணும். பிளஸ் நீங்க வந்து சைட் குரூப் வால்யூம் 2000 பிவி அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து கோல்ட் ஸ்டார் 34 விழுக்காடு. உங்களுக்கு இன்னொரு பைக் ஃபண்ட் சொல்லி இன்னொரு 4 விழுக்காடு கம்பெனி டர்ன் ஓவர். அப்போ உங்களுக்கு சில்வர் ஃபண்டோட ஒரு 4 விழுக்காடு கம்பெனி டர்ன் ஓவர்லேருந்து தென் பைக் கோல்ட்ல இன்னொரு 4 விழுக்காடு கம்பெனி டர்ன் ஓவர்லேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு. அப்போ 8 விழுக்காடு உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரூபி ஸ்டார் 39 விழுக்காடு. அப்போ உங்களோட பர்சனல் பிவிலேருந்து 39 விழுக்காடு. 39 விழுக்காடு வந்து பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்வாங்க. தென் இதை ரூபி ஸ்டார் அடையணும் அப்படின்னா நீங்க 3 குவாலிஃபை சூப்பர் ஸ்டாரை உருவாக்க வேண்டியது 5000 இன் சிங்கிள் பிசினஸ் மந்த். தென் உங்களுக்கு வந்து காஃபான் இன்னும் 2 விழுக்காடு ஃப்ரம் த கம்பெனி டர்ன் ஓவர். அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 10 விழுக்காடு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் ஸ்டார் ஆகணும் அப்படின்னா நீங்க டைமண்ட் ஸ்டார் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து 42 விழுக்காடு ஆயிருவீங்க. நீங்க வந்து 4 குவாலிஃபை சூப்பர் ஸ்டாரை உருவாக்கணும். 4 குவாலிஃபை சூப்பர் ஸ்டாரை சிங்கிள் மேன் உருவாக்கணும்னா உங்களுக்கு இன்னொரு சிட்டியோ ஹவுஸ் ஃபான் சிட்டியோ கொடுப்பாங்க ஃப்ரம் கம்பெனி டர்ன் ஓவர், இன்னொரு 2 விழுக்காடு. அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 10 விழுக்காடு கம்பெனி டர்ன் ஓவருக்கு. தென் லீடர்ஷிப் போனஸ் இருக்கு. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ் வந்து சேர்மன்ஸ் தான் 45 விழுக்காடு. அப்போ ஒவ்வொரு பிவில இருந்து உங்களுக்கு 45 விழுக்காடு. இப்ப பேசில் 11 பிவினா அதுல இருந்து 45 விழுக்காடு, எலவரா 21 பிவினா அதுல இருந்து 45 விழுக்காடு உங்களுக்கு போனஸ் இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். தென் உங்களோட ப்ரிஃபர் கஸ்டமர் அவங்க வாங்கும் போதெல்லாம் அந்த பிவில இருந்து உங்களுக்கு 45 விழுக்காடு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் இருக்கு. தென் சேர்மன்ஸ் தான் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து ஜஸ்ட் 5 குவாலிஃபை சூப்பர் ஸ்டாரை உருவாக்கின போதும் யூ பிகம் அ சேர்மன் ஸ்டார். உங்களுக்கு இன்னொரு 2 விழுக்காடு சேர்மன் ஸ்டார் 2 விழுக்காடு ஃப்ரம் த கம்பெனி டர்ன் ஓவர். அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14 விழுக்காடு கம்பெனி டர்ன் ஓவர்லேருந்து ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கும். எந்த கம்பெனியும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி கொடுக்காத ஒண்ணு இந்த நாட்டில் ஐஎம்சி கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் ஸ்டாரோட ஒரு 4 விழுக்காடு, கோல்ட் ஸ்டாரோட ஒரு 4 விழுக்காடு, ரூபி ஸ்டாரோட ஒரு 2 விழுக்காடு, டைமண்டோட ஒரு 2 விழுக்காடு, சேர்மனோட 2 விழுக்காடு. அப்போ டோட்டல் 10 விழுக்காடு ப்ராஃபிட், 14 விழுக்காடு ப்ராஃபிட் ஷேரிங் கம்பெனி டர்ன் ஓவர்லேருந்து கொடுப்பாங்க. எந்த கம்பெனியும் கொடுக்காத ஒண்ணு. ரைட். நான் அடுத்த
மேலும் பார்த்தீங்கன்னாக்கா லீடர்ஷிப் போனஸ், தென் சீனியர் லீடர்ஷிப் போனஸ் அப்படின்னு இருக்கு. நான் ஃபைனலாக வந்து செஷனை முடிக்கிற மண்ணுக்கு நான் சிம்பிளாக வந்து ஒரு 6 மாச ப்ரொஜெக்ஷன் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஏன் இது முக்கியம் அப்படின்னா, இதுதான் நான் முதல்ல மிஸ்டர் பாபி சொன்ன மாதிரி 5 மாசத்துல நான் சேர்மன் முடிச்சேன் அப்படின்னா, ஏன்னா ஒரு பிசினஸ்ன்னு இறங்கிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு தூர நோக்க சிந்தனை இருக்கும். நம்ம எங்க போறோம்னு தெரியணும், எப்படி அதை அச்சீவ் பண்ண போறோம்னு தெரியணும். ஸோ அப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணி நீங்களும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களாலையும் 6 மாசத்துல 21,000 வழி பேசிவ் பெர்பச்சுவல் பெர்மனன்ட் இன்கம் ஃபார் எவர் நீங்களும் சம்பாதிக்க முடியும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க ஒன்ஸ் நீங்க அசோசியேட் பார்ட்னர் ஆயிட்டீங்க அப்படின்னா, அடுத்தது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் நாலேஜ், ஓகே, இந்த பிசினஸ் பிளான் நாலேஜ் எடுத்துக்க போறீங்க. இதெல்லாம் எப்படி எடுத்துக்க போறீங்க அப்படின்னா, முன்ன மாதிரி இல்லைங்க. இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பில்ட் பண்றதுக்கு ரொம்ப சுலபமாயிருச்சு. முன்ன மாதிரி நீங்க வந்து மீட்டிங் வாரத்துக்கு ஒரு வாட்டி மாசத்துக்கு ஒரு வாட்டி மீட்டிங்ல போய் தான் அந்த ப்ராடக்ட் நாலேஜோ அந்த பிசினஸ் பிளான் நாலேஜும் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு எல்லாமே டெக்னாலஜி இருக்கு, எல்லாரும் கையிலும் ஸ்மார்ட் போன் இருக்கு. ஸோ உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு இன்னைக்கு உள்ள ஜூமை கூட நம்ம ரெக்கார்ட் பண்ணி மை ட்ரீம் பீஸ் இன்டர்நேஷனல் நம்மளோட குழுவோட டீமோட யூடியூப் சேனல் இருக்கு, அதுல நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ அங்கே வந்து இந்த கடந்த 15 மாசத்துல வந்து ஏறக்குறைய ஒரு 50 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து மலாயில, சீனல், தமிழ்ல, இங்கிலீஷ்ல எல்லா ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் நீங்க உங்க நேரத்தை ஒதுக்கி ஒரு பொருளை நீங்க கத்துக்கிட்டு அப்புறம் நீங்க வெளியே பேச ஆரம்பிங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, வெளியே பேச ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு 10 ப்ரிஃபர் கஸ்டமரை சிஸ்டம்ல லாக் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாமே த்ரூ ஆப்ஸ் தான் நடக்க போகுது. அப்ப சிஸ்டம்ல லாக் பண்ண யார் இந்த 10 கன்சியூமர் கேட்டீங்கன்னா, உங்க அக்கம் பக்கம் உள்ளவங்க, ஓகே, உங்க மாமா மச்சான், எல்லாத்துக்கும் கண்டிப்பா உடம்புல ஏதாச்சும் வியாதி இருக்கும். வியாதி இருக்கோ இல்லையோ எல்லாத்துக்கும் இந்த பொருள் தேவை. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வாழ்ற லைஃப் ஸ்டைல், ஓகேங்களா. சோ அப்ப இன்னைக்கு உள்ள லைஃப் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா 10ல் 7 பேருக்கு டயபிட்டிஸ் இருக்கு. யாரெல்லாம் வேக்சின் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு எல்லோவரை கண்டிப்பா தேவை. அப்ப நீங்க இந்த நாலேஜ் கரெக்டா இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட போய் எடுத்து சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு யாருக்கு தான் ஆரோக்கியம் வேணாம், ஓகே. அப்ப ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, மலிவான ஒரு விலையில தரமான ஒரு பொருளை கொடுக்கறதுக்கு நீங்க மின் போகும்போது கண்டிப்பா ஒரு 10 கன்சியூமர் நீங்க சிஸ்டம்ல லாக் பண்ணலாம். அடுத்தது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க மாதிரியே ஒரு 5 பிசினஸ் பில்டர் லைக் மைண்ட், அவங்களுக்கும் லட்சியம் கனவு இருக்கணும். அவங்களும் இன்னொரு 5 வருஷம் நானும் லைஃப் ஸ்டைல ஒரு 20,000 வெள்ளி சம்பாதிக்கணும் பெசிஃபிக் சொன்னா, அந்த மாதிரி லட்சியம் கனவு உள்ளவங்களும் ஒரு 5 பிசினஸ் பில்டர் நீங்க தேர்ந்து எடுக்க வேண்டியது. அது அவங்களை எப்படி நீங்க உள்ள கொண்டு போற, இது வந்து நீங்க ஒண்டியா செய்யக்கூடிய, இது வந்து நம்ம இந்த மை ட்ரீம் பீஸ் இன்டர்நேஷனல் குழுவா தான் நம்ம இந்த வியாபாரத்தை செஞ்சுட்டு இருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் சாதனை படைச்சிட்டு இருக்காங்க. ஸோ உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு நேஷன் வைட் நம்ம வந்து ஆஃப்லைன் ஆக்டிவிட்டியும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த சனிக்கிழமை வந்து சத்யாவான்ல இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை வந்து YMCA ஈப்போல டாக் இருக்கு, அதே மாதிரி திங்கக்கிழமை பிரிக்ஃபில்ல இருக்கு. அப்ப நீங்க உங்களோட ஃப்ரெண்ட், உங்களோட கூட பிறந்தவங்க அழைச்சிட்டு வந்தாங்க உட்காருவீங்க. அப்ப அவங்க புரியுற மாதிரி இன்னைக்கு ஜூம்ல நம்ம எப்படி நடத்துறோமோ அதோட இன்னும் பவர் பெக்கான பிரசன்டேஷன் நம்ம ஆஃப்லைன்ல கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ அப்போ உங்களோட 5 பிசினஸ் பில்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உள்ளுக்கு கொண்டதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமா தான் இன்னைக்கு இந்த மை ட்ரீம் பீஸ் இன்டர்நேஷனல் குழுவை நம்ம அமைச்சிருக்கோம். ஸோ அடுத்தது அவங்க 5 பிசினஸ் பில்டர் என்ன செய்வாங்க, இதுதான் காப்பிகேட் மார்க்கெட்டிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே காப்பிகேட் மார்க்கெட்டிங். அப்ப நீங்க செஞ்ச வேலையை தான் அவங்க செய்ய போறாங்க. அவங்களுக்கு ஆளுக்கு 10 ப்ரிஃபர் லாக் பண்ணுவது இப்போ உங்க நெட்வொர்க்ல 50 கன்சியூமர். அப்ப இது எத்தனை நாள் நடந்துச்சு, நான் பேஸ் ஆன் ஒரு மாசத்துல நடந்துச்சுன்னு வச்சுங்க, இன் 30 days. அப்ப மறு மாசம் என்ன நடக்கும், இந்த 5 பிசினஸ் பில்டரும் ஆளுக்கு 5 பிசினஸ் பில்டர் கொண்டாந்தாங்க அப்படின்னா இப்ப 25 பிசினஸ் பில்டர் இருப்பாங்க. எல்லாரும் ஆளுக்கு 10 ப்ரிஃபர் கஸ்டமர் கொண்டாந்தாங்க அப்படின்னா 250 கன்சியூமர். தென் மூணாவது மாசம் 25 பேரும் ஆளுக்கு 5 பிசினஸ் பில்டர் கொண்டாந்தாங்கன்னா 125 பிசினஸ் பில்டர் எல்லாரும் ஆளுக்கு 10 ப்ரிஃபர் கஸ்டமர் சிஸ்டம்ல லாக் பண்ணாங்கன்னா இப்ப 1250 கன்சியூமர் இருப்பாங்க. தென் நாலாவது மாசம் இந்த 125 பிசினஸ் பில்டரும் ஆளுக்கு 5 பிசினஸ் பில்டர் கொண்டாந்தாங்க அப்படின்னா 625 பிசினஸ் பில்டர் எல்லாரும் ஆளுக்கு 10 ப்ரிஃபர் கஸ்டமர் சிஸ்டம்ல லாக் பண்ணாங்கன்னா இப்ப உங்க நெட்வொர்க்ல 6250 கன்சியூமர் இருப்பாங்க. தென் 625 பேரும் ஆளுக்கு 5 பிசினஸ் பில்டர் கொண்டாந்தாங்க அப்படின்னா சிஸ்டம்ல லாக் பண்ணாங்கன்னா 3125 பேர் பிசினஸ் பில்டர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஆளுக்கு 10 ப்ரிஃபர் கஸ்டமரை லாக் பண்ணாங்க. உங்க நெட்வொர்க்ல இப்ப 31,250 கன்சியூமர் இருப்பாங்க. அப்ப இன் டோட்டல் 6 மாசத்துல உங்க நெட்வொர்க்ல எத்தனை பிசினஸ் பில்டர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா 3905 பிசினஸ் பில்டர் இருப்பாங்க. எல்லாரும் அவங்களோட
10 கன்சியூமர் ப்ரிஃபர் கஸ்டமர் சிஸ்டம்ல லாக் பண்ணும்போது இப்போ உங்களோட டோட்டல் நெட்வொர்க்ல 39,950 கன்சியூமர் இருப்பாங்க. இது பாத்தீங்கன்னாக்கா சில பேர் என்ன இருப்பாங்க, 3,900 பேரா, 5 பேரா, இல்ல 30 அப்படின்னு நீங்க பாக்காது. அதாவது நம்ம இன்னைக்கு இந்த 3,125 பேரை யாரு கொண்டாந்தாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த 625 பேர். இந்த 625 பேர் யாரு கொண்டாந்தாங்கன்னா இந்த 125 பேர். இந்த 125 பேர் யாரு கொண்டாந்தாங்கன்னா இந்த 25 பேர். இந்த 25 பேர் யாரு கொண்டாங்கன்னா இந்த 5 பிசினஸ் பேர். இந்த 5 பிசினஸ் பேர் யாரு கொண்டாந்தாங்கன்னா நீங்க கொண்டாந்தீங்க. அப்ப நீங்க முடிவு பண்ணி, நீங்க கமிட் பண்ணி, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 5 பேரை கொண்டா அதுதான் டூப்ளிகேஷன். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, சிம்பிளா சொல்லணும்னா நீங்க புரிய மாதிரி வாழ்க்கையில நம்ம முன்னேறணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்தை கடைபிடிச்சா பெரிய விஷயம் தானா நடக்கும். அப்ப இங்க சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பொருளை பத்தி கத்துக்கிறீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. அப்ப 10 ப்ரிஃபர் கஸ்டமர் உங்க தாமான்லயே உங்க நேபரை 10 கஸ்டமரை லாக் பண்றீங்க. தென் 5 பிசினஸ் பில்டர் நேஷன் வாட் யாரு எங்க இருந்தாலும் நீங்க லாக் பண்ண போறீங்க சிஸ்டம். இதுதான். சோ அப்ப டோட்டல் உங்க நெட்வொர்க்ல இப்ப எத்தனை பேர் இருக்காங்கன்னா 39,050 ப்ரிஃபர் கஸ்டமர் இருப்பாங்க. அப்ப இவங்க எல்லாமே மாதம் ஒரு பேசில் வாங்குறாங்க வச்சுக்கோங்க. ஏன் நான் பேசில் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இந்த பேசில் கிச்சன் டாக்டர். ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம வெளியில போயிட்டு மழை வந்துச்சு அப்படின்னா, மழையில நனைஞ்சோம் அப்படின்னா மக்கள் எல்லாத்துக்கும் இரும்பல், காய்ச்சல், தொண்டை வலி எல்லாமே வரும். பட் இமிடியட்லி நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் கிளினிக் போனோம் அப்படின்னா மினிமம் கன்சல்டேஷன், டாக்டர் கன்சல்டேஷன் ஃபீஸ் 50-60 வழி வரும். அப்ப இன்னைக்கு 26 வழி தான். அப்போ ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு கிச்சன்லயும் இருக்கக்கூடிய இந்த பேசில் கண்டிப்பா இருக்கணும். அப்ப 11 பிவின்னு சொல்லும் போது இன் டோட்டல் உங்க நெட்வொர்க்ல 4,29,550 பிவி. அப்ப பேஸ் ஆன் நம்மளோட பிசினஸ் பிளான் பாத்தீங்கன்னா 10 விழுக்காடு, 20 விழுக்காடு, 25, 30 விழுக்காடு வரைக்கும் பே பண்றாங்க. பட் அதெல்லாம் நம்ம பத்தி பேச வேண்டாம். லெட்ஸ் சே உங்களுக்கு மினிமம் குறைஞ்சபட்சம் 5 விழுக்காடு ஓவரிங் கிடைச்சாலும் இந்த 4,29,550 பிவில இருந்து உங்களோட மாத வருமானம் 21,477 வழி passive perpetual permanent income forever. ஓகே. சோ அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஜூம்ல இருக்கிறீங்க, நீங்க passive income 21 வழி passive income earn பண்ணிட்டு இருக்கீங்க. அதே சில பேர் உங்க தாட்ஸ்ல, ஆமா சார் நீங்க பேசுறீங்க ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ஷன் இது பவர் பாயிண்ட்ல பாக்குறதுக்கு அழகா இருக்கும், இன் ரியாலிட்டி நடக்குமா, இன் பேப்பர் இஸ் ஜஸ்ட் ப்ரொஜெக்ஷன், அப்ப ரியாலிட்டியில நடக்குமா அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். பட் லெட் மீ டெல் யூ, இது 100% வேலை செஞ்சிச்சுன்னா இன் நெக்ஸ்ட் 6 months. பட் நெவர் மைண்ட், 36 மாசம் பிடிக்கட்டுமே, நெக்ஸ்ட் 3 years இந்த ப்ரொஜெக்ஷன் வேலை செஞ்சாலும் இன் நெக்ஸ்ட் 3 years நீங்க 21,000 வழி சம்பாதிக்க முடியும். பட் ஈவன் நெக்ஸ்ட் 3 years 10 விழுக்காடு ஆஃப் திஸ் ஃபார்முலா வேலை செஞ்சாலே உங்களுக்கு மாதம் 2,000 வழி passive perpetual permanent income இருக்கு. இன்னைக்கு நீங்க ஒரு 2,000 வழி passive income earn பண்ணணும்னா கூட நீங்க ஒரு மினிமம் ஒரு ஷாப்லோட வாங்கி போடணும், 1 மில்லியன் ரிங்கெட், அதுவும் ஃபுல்லா பே பண்ணிருக்கணும். தென் 2,000 வழி ரெண்டல் கிடைக்கும். ஆனா இங்க 1 ரிங்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸா எடுத்து கீப் ஆன் ஷேரிங் அண்ட் ஷேரிங் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் 2,000 வழி passive income earn பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஏன் சாத்தியம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நான் ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியோட ஸ்டாட்டிஸ்டிக் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது அக்கார்டிங் டு மினிஸ்ட்ரி ஆஃப் டொமஸ்டிக் ட்ரேட் அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங் கொடுத்த கூட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக். இதெல்லாம் ஏன் சாத்தியம்னு இந்த பேஸ் ஆன் தி ஸ்டாட்டிஸ்டிக் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அக்கார்டிங், அதாவது 2022ல இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 28 பில்லியன் ரிங்கெட். தென் அப்ப 28 பில்லியன் ரிங்கெட் கான்ட்ரிபியூட் பண்ண கம்பெனி மலேசியால, இந்த கம்பெனில டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் ஆஃப் மெம்பர். ஓகே. ஏன்னா அவங்களாம் இந்த டைரக்ட் செல்லிங் யாரை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்கன்னா லெஜிட்டிமேட் பிசினஸ் பிளான் கம்பெனி தான். ஸோ அப்ப இந்த அமௌண்ட் 28 பில்லியன் இந்த டைரக்ட் செல்லிங் இன்ஸ்டிடியூஷன் கம்பெனி. அப்ப மலேசியா கம்பெனி பார்த்தீங்கன்னா 64 இருக்கு, யூஎஸ் கம்பெனி 32, தைவான் 8, சவுத் கொரியா 7, சிங்கப்பூர் 3, சைனா 3, ஜப்பான் 3, ஜெர்மனி. அதுல ஒன்னே பார்த்தீங்கன்னா இந்தியா, ஐஎம்சி ஹெல்த் கேர் சென்டர். நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது ஐஎம்சி ஹெல்த் கேர் சென்டர் ஆகஸ்ட் 2022 தான் வந்துச்சு. அப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 28 பில்லியனை ஐஎம்சி கான்ட்ரிபியூட் பண்ணவே கிடையாது. அப்ப இந்த 28 பில்லியனை கான்ட்ரிபியூட் பண்ணது the rest of the country, the rest of the company. ஓகே, கண்ட்ரில வந்த கம்பெனி. அப்ப இந்த கம்பெனில இந்த கண்ட்ரில வந்த கம்பெனிலாம் என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெல்னஸ் பொருள் 37 விழுக்காடு, அதாவது 47 விழுக்காடு இந்த 28 பில்லியன்ல வெல்னஸ் ப்ராடக்ட் செக்மெண்டேஷன்ல. அப்ப ஐஎம்சி கிட்டயும் வெல்னஸ் ப்ராடக்ட் இருக்கு. நான் 21 விழுக்காடு பர்சனல் காஸ்மெட்டிக் அண்ட் பர்சனல் கேர்.
ஐஎம்சி கிட்டயும் காஸ்மெட்டிக் அண்ட் பர்சனல் கேர் இருக்கு. பட் ஒரு விஷயம் நீங்க கொஞ்சம் தெளிவா இருக்கணும். அதாவது இன்னைக்கு இந்த 28 பில்லியனை கான்ட்ரிபியூட் பண்ணது பாத்தீங்கன்னாக்கா இந்த கம்பெனிங்க, இந்த கம்பெனி கிட்ட எல்லாமே இந்த ஒரு கம்பெனி கிட்ட ஏ கிட்ட இருக்கிறதா பி கிட்டே இருக்கும், பி கிட்ட இருக்கிறதா சி கிட்டே இருக்கும். அதே காஸ்மெட்டிக், அதே வைட்டமின், அதே வாட்டர் ஃபில்டர். அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள போட்டி போட்டுக்கிட்டே, அதே வெல்னஸ் கூட அவங்களுக்குள்ளேயே போட்டி போட்டுக்கிட்டே இன்னைக்கு ஒவ்வொரு அத்தனை கம்பெனியும் நிறைய கோடிசன் உருவாக்கியிருக்கு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி இந்த நாட்டில். அப்ப அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா மலேசியால ஐஎம்சிக்கு எந்த ஒரு போட்டியும் கிடையாது. ஏன் நான் அடிச்சு சொல்றேன் அப்படின்னா, எந்த கம்பெனி கிட்டயும் பேசில் கிடையாது. எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இந்த நாட்டில் விஜய் சார் கிடையாது, அர்ஜுனா கிடையாது, திமரி கிடையாது. அப்ப நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த அடிப்படையில் we outbid all the company. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா the product price. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட 9 வெள்ளியிலேருந்து மேக்சிமம் 76 வெள்ளிக்கு தான் இருக்கு. ஸோ பிரைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா யார் நம்மள அவுட்பிட் கிட்ட வர முடியாது. மூணாவது விஷயம், மார்க்கெட்டிங் பிளான் பாத்தீங்கன்னா 14 விழுக்காடு சேர்மன் லெவல் வரைக்கும் 14 விழுக்கா ப்ராஃபிட் ஷேரிங் கொடுக்க ஒரே கம்பெனி ஐஎம்சி, எந்த கம்பெனி கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா we outbid the rest of the company. அப்ப அப்படி சொல்லும் போது இன்னொரு 3 வருஷத்துல ஐஎம்சியோட பொட்டன்ஷியல் நம்ம பார்க்கலாங்களா? ஒரே நான் இந்த லேட்டஸ்டா வந்த ஸ்டாட்டிஸ்டிக் என்ன சொல்லுதுன்னா, இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி கான்ட்ரிபியூட், அதாவது லாஸ்ட் இயர், ஓகே, லாஸ்ட் இயர் 2024 வந்து பாத்தீங்கன்னா $34.4 பில்லியன் டு த எக்கானமி. அப்ப அவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. நவ் அப்ப 34.4 பில்லியன் சொல்லும் போது ஐஎம்சி ஹெல்த் கேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி இந்தியாவிலிருந்து வந்திருக்கு. அப்ப நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல, அதாவது நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல இந்த கம்பெனியோட எய்ம் என்ன, ஒரு விழுக்காடு தான் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனி ஒரு விழுக்காடு இந்த மார்க்கெட் கேப்சர் பண்ணாலே என்ன மாதிரி பொட்டன்ஷியல் இருக்கு. இன்னைக்கு சீரியஸா யாரு பிசினஸ் செய்யறாங்களோ அவங்களுக்கு என்ன மாதிரி பொட்டன்ஷியல் இருக்குன்னு ஒரு சிம்பிள் கால்குலேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ண. அதாவது எத்தனை சேர்மன் உருவாக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்ச் 2022 ஐஎம்சியோட டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் தான். இப்போதான் 3 லட்சம் 0.1%. ஓகே, ஆனா ஒரே ஒரு சேர்மன் தான் இப்போ வரைக்கும். அவரை நாத்தா என்னோட இன்கம் 20,000 வெள்ளி. அப்ப இதே இந்த கம்பெனியோட டர்ன் ஓவர் மந்த்லி 3 மில்லியன் வந்துச்சுனாக்கா 10 சேர்மன் உருவாக்க முடியும். அதே 30 மில்லியன் டர்ன் ஓவர் வந்துச்சுன்னா மந்த்லி, அப்போ வருஷத்துக்கு 360 மில்லியன், அதாவது 1% ஆஃப் 34 பில்லியன் 300 மில்லியன். அப்ப மந்த்லியோட ஐஎன்சியோட டார்கெட் ஒரு மாசம் 30 மில்லியன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வரும் இன்னொரு 3 வருஷத்துல. அப்ப தேர் ஆர் பொட்டன்ஷியல் ஆஃப் 100 சேர்மன். ஓகே, அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இப்ப ஜூம்ல கூட 100 பேர் இல்லையா, நம்ம எங்க ப்ரீ வச்சாலும் 100 பேர் தாண்டதே இல்லையா. அப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்பு இருக்கு. பட் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு இருக்கு. ஓகே, இந்த லாங் டேர்ம் இதுல. சோ அப்ப இந்த as a chairman நீங்க நினைக்கிறீங்க கம்பெனி டர்ன் ஓவர் 30 மில்லியன் வரும்போது உங்களோட சேர்மன் இன்கம் 20,000 இல்லையா? நோ, குறைஞ்சபட்சம் 50,000 ரிங்கெட் பேசிவ் இன்கம் உங்களுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கம்பெனி டர்ன் ஓவர் மேல இன்க்ரீஸ் பண்ண உங்களோட ப்ராஃபிட் ஷேரிங், அந்த சிட்டியோ கம்பெனி டர்ன் ஓவர் ப்ராஃபிட் ஷேரிங்கும் அதிகரிக்கும். அப்ப as a chairman உங்களுக்கு 14 விழுக்காடு ப்ராஃபிட் ஷேரிங். ஸோ இதுதான் அதோட பொட்டன்ஷியல். ஸோ அப்ப இதெல்லாம் ஏன் சாத்தியம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் நம்ம பிஎம்எக்ஸ் இந்தியாவுக்கு போகும்போது 7 MOU சைன் பண்ணாரு. அதுல ஒண்ணு வந்து இந்தியா மலேசியா சைன் MOU on ஆயுர்வேதா அண்ட் அதர் ட்ரெடிஷனல் சிஸ்டம் மெடிசன். அப்ப இன்னொரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேரு யூனிவர்சிட்டி கிராஜுவேட் ஆயுர்வேதால வெளியாக போறாங்க. கண்டிப்பா ஐஎம்சி இஸ் அ பைனியர். ஓகே, we are the first mover. அப்ப இதை நீங்க கிராப் பண்ணீங்க அப்படின்னா the entire population நிறைய அவேர்னஸ் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. சோ அப்ப இந்த மாதிரி ஒரு அடிப்படையில தான் நான் பார்த்தேன். சோ அதனால தான் ஐ கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி. ரைட். சோ அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ண வாசி தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஓகே, சோ இந்த இன்கம், ஓகே, அதாவது நிறைய பேர் என்ன பாக்குறாங்கன்னாக்கா, ஒரு வழி பிசினஸா பாக்குறாங்க. ஃப்ரெண்ட், நீங்க ஒரு வழி பிசினஸா பாத்தீங்கன்னா ஒரு வழி வருமானம் தான். ஓகே, பட் நான் உள்ளுக்கு வரும்போது as a businessman I see this as a $1 million business. ரைட். ஸோ அப்ப இது ஓகே, என்னோட